வீக் 43வது வரி. ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஒரு புதிய கண்டுபிடிப்பு. 44 மாதிரி வாக்கியங்களில் பே சும் பயிற்சி இலவசம். 9433178551 பாடங்களின் PDF இலவசம். இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. இது 43வது வரி. வார்த்தைகளில் I, we, you, they, he, she, it etc. ஒருமையில் me, லும் பன்மையில் எதிர்மறை கே, we எதிர்காலம் want ti come, ல தொடங்கி பே சுங்க. உதாரணங்கள் want ti come, நான் வரமாட்டே. want you come, நீங்கள் வரமாட்டீர்களா. want ti come, அவன் வரமாட்டானா. want ராணி come, ராணி வரமாட்டாளா. விகளின் பதில் want ti come. வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில் சொல்லலாம். பதில் சொல்ல முடிந்தால் உங்களுக்கு இந்த வரியில் பே சத் தெரிகிறது என்று அர்த்தம். இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம். மாணவர்கள் படிக்க மாட்டார்களா. மாணவன் படிக்க மாட்டானா. டாக்டர்கள் பேச மாட்டார்களா. டாக்டர் பேச மாட்டாரா. குழந்தை விளையாடாதா. இந்த வீடியோவை முதன்முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. பல தடவைகள் கேட்டு படித்து பதில் சொன்னால் தான் இன்று முதல் இந்த வாய்ப்பாடு வரியில் இங்கிலீஷ்ல பேச முடியும். அதனால் மறுபடியும் படிங்க. வீக் 43வது வரி. ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஒரு புதிய கண்டுபிடிப்பு. 44 மாதிரி வாக்கியங்களில் பே சும் பயிற்சி இலவசம். 9433178551 பாடங்களின் PDF இலவசம். இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. இது 43வது வரி. வார்த்தைகளில் I, we, you, they, he, she, it etc. ஒருமையில் me, லும் பன்மையில் எதிர்மறை கே, we எதிர்காலம் want ti come, ல தொடங்கி பே சுங்க. உதாரணங்கள் want ti come, நான் வரமாட்டே. want you come, நீங்கள் வரமாட்டீர்களா. want come, அவன் வரமாட்டானா. want ராணி come, ராணி வரமாட்டாளா. விகளின் பதில் want ti come. வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில் சொல்லலாம். பதில் சொல்ல முடிந்தால் உங்களுக்கு இந்த வரியில் பே சத் தெரிகிறது என்று அர்த்தம். இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம்.